சினிமா பந்து ஸ்குவாடு திருப்பி மொத்தமா அசம்பிள் ஆயிருக்கோம். நம்ம கூட இப்போ மனோஜ் ஜாயின் பண்ணியிருக்காப்ல. போன வீடியோல சிறப்பா சினிமா பத்தி பேசிட்டோம். இப்போ திருப்பி கிரிக்கெட் பார்க்க இறங்குறோம். இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரிஸ் இப்போ ஓடிய வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சீரிஸோட ரெலவன்ஸ் மற்றும் இது வந்து எந்த வகையில முதல்ல கிரிக்கெட்டை இம்பாக்ட் பண்ணுச்சு, அவர் இதெல்லாம் என்ன பாத்தீங்களா முதல்ல அப்படின்றது டபரு முதல்ல சொல்லு பார்ப்போம். இப்போ இந்த சீரீஸ்ல பார்த்தோன்னா முதல் விஷயம் பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா ரோக்கோ பேக் தலைவர் 2 பேரும் பர்ஃபார்மன்ஸுக்காக இவங்க படத்துல வர மாதிரி ஹைப் பண்ணி அவங்கள பாவம் செதைச்சிட்டாங்க. அதுல ரோஹித் மட்டும் தப்பிச்சு வந்துட்டாரு. கோலி கொஞ்சம் லைட்டா அடி வாங்கிட்டாரு. சீரிஸ் ஹைலைட்ஸ்னு பார்த்தா ஹர்ஷித் சூப்பரா போலிங் போட்டான். ஹர்ஷித் ராணா சரி அதை அடுத்த கதையை பேசுவோம். அதை தவிர மற்றபடி எனக்கு எதுவும் சிறப்பா நம்ம டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் சுட்டி அடிச்சான். இருந்தாலுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண மாதிரி தெரியல யாருமே இந்தியால. ஒரு ரொம்ப நார்மல் ஸ்குவாட் போயிட்டு அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு அறிகுறியே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஆனா நம்ம எப்படி ஜெயிக்கிற மாதிரி அறிகுறி தெரியும். 2023 வேர்ல்ட் கப் டீம் வந்து எந்த ஒரு மைண்ட் செட் அண்ட் இன்டென்சிட்டியோட விளையாடினாங்களோ அந்த அளவுக்கு ஒரு டாமினன்ஸ் வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகல. பட் அகெயின் இதுல வந்து ஒரு 4-5 நியூ பிளேயர்ஸ் ஹவ் கம் இன் ரீப்ளேசிங் ஜடேஜா வந்து அக்சர். ஸோ அது அக்சர் வந்தது வந்து ப்ராப்ளி அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனாக நான் பார்த்தேன். ரொம்ப டென்டேட்டிவாலாம் இல்லை. எஸ், ஆஸ்திரேலியாவில் இது வரைக்கும் டாப் 4-5 ஆடினது இல்லை இது வரைக்கும் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில். 10 years ஆகுது ஆல்மோஸ்ட் டெபியூ பண்ணி இந்தியாவுக்கு. அண்ட் அது ஒரு பாசிட்டிவ் சைன். ஒரு பும்ரா இல்லாத ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் போலிங் யூனிட் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் மேட்ச் ஹர்ஷித் ராணா 4-4, ஹர்ஷ்தீப்பும் லைக் ஓவராலாக வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங் வைஸ் அகெயின் த கம்பேக் ஆஃப் த வெட்டரன்ஸ் ரோ அண்ட் கோ, அதை பற்றி பேசுவோம். ரோ வந்து எஸ் சப்ளைம் டச்ல தான் இருந்தது. இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் அகெயின் ஒரு 5-6 வீக்ஸ்க்கு வந்து இல் பி அவுட் ஆஃப் த கேம். ஐ திங்க் டீசெண்டாக தான் இருக்கு. அண்ட் அட் நம்பர் 5 கேஎல் ராகுல் வந்து ஃபர்ஸ்ட் கேம்ல இந்த ரெயின் ஹிட் கேம்ல வந்து ஈ ஷோட் how we can take on from ball 1. இந்தியா வந்து கேஎல் ராகுல் மாதிரி ஒரு குவாலிட்டி பேட்ஸ்மேனா நம்பர் 6 அக்ஷர் பட்டேல ஒரு க்ரூஷியலான சிச்சுவேஷன்ல நம்பர் 5 யூஸ் பண்ணிட்டு, இது எப்படின்னா 2018 வேர்ல்ட் கப்ல தோனியை வந்து நம்பர் 7 அனுப்புன மாதிரி கேஎல் ராகுல் வந்து ஒரு ஐடியல் பினிஷரா ஒரு நம்பர் 6 கேப்பபிளா ஆர் அக்ஷர் பட்டேல் அப்புறம் அனுப்புறது வந்து ஒரு கேஎல் ராகுலுக்கு என்ன மைண்ட் செட் உண்டாக்கும், என்ன ஒரு பேக்கிங் இருக்குமா அப்படிலாம் பத்தி என்ன ஒப்பீனியன் மனோஜ்? முதல் கருத்தே கேஎல் ராகுல் மேல வைக்காம அதோட இன்னொரு சைடான அக்ஷர் பட்டேல் சொன்னீங்களே, நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இது திருப்பி ஒரு பியூர் கம்பீரோட ஸ்ட்ராட்டஜி தான். டாப் 4 ஃபுல்லா ரைட் ஹேண்டர்ஸ் வச்சிருக்கோம். ஸோ மேபி லெஃப்ட் ஹேண்டர் கூட்டு வர்றது ஒரு நல்ல டாக்டிக்கல் விஷயமா இருக்கலாம். அட் த சேம் டைம் கேஎல் ராகுல் அஸ் அ ஃபினிஷர் ப்ராப்ளி வி டோன்ட் ஹேவ் எனி அதர் சாய்ஸ். நிதிஷ் ரெட்டின்னு ஒருத்தர் ஆடுறோம். அவர் வர ஃபினிஷிங்க்கு முன்னாடி மேட்ச் ஒன்று முடிஞ்சிருது, இல்லைன்னா அவர் வந்து அவரால் முடிக்க முடியல. We had no option. கேஎல் ராகுல் வந்து அந்த பொசிஷன்ல விளையாடியே தான் ஆகணும். எப்படி ஒரு T20 ஏஷியா கப் ஃபைனல்ல ஹர்திக் பாண்டியா இன்ஜர் ஆகி சிவன் டூபே ஆட வச்சாங்களோ அதே ரீசன் தான். ஹர்திக் பாண்டியா இல்லாதனாலதான் இப்போ நிதிஷ் ரெட்டி வந்து ஃபீச்சரிங் இந்த 11. ஆனா இப்போ ப்ராமினன்ட் ஃபினிஷர்ன்றது யார் இந்தியாவுக்கு? அக்ஷரா, கேஎல் ராகுலா, நிதிஷ் ரெட்டியா? அக்சர் வந்து பேட்டிங் அப் தி ஆர்டர் வந்து எஸ் கேன் பி 100% கம்பீர்ஸ் கால். பட் கேஎல் ராகுல் ஃபினிஷர் ரோல்ல இருக்கிறது நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. நான் எப்படி பாக்குறேன்னா கேஎல் ராகுல கொஞ்சம் கொஞ்சமா கீழே தள்ளிட்டு நம்பர் 6ல ஒரு 5 மேட்ச் ஆட வச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னே சரி நான் ரிஷப் பண்ட் ஐடியல் ரீப்ளேஸ்மெண்ட் உள்ள கொண்டு வந்துருவாங்கன்னு தான் தோணுது. ஜீவா ரஞ்சித் மாதிரி ரஞ்சித்துக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். எந்த ரோல்ல கொடுத்தாலும் ஆடுவேன்ற ஒரு பொசிஷன் வேணும் இல்ல. இப்போ பினிஷரா இருக்குன்னா கூட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்கோர் மோர் அந்த இடத்துல. ஸோ அவர் வந்து 160ன்ற டார்கெட். இப்போ மழை பெய்யும்னு உங்களுக்கு தெரியும், ஐடியல் கண்டிஷன்ஸ் தெரியும். மேட்சுக்கு முன்னாடியே ஓவர்ஸ் குறைய போறது, அது 27 ஓவர்ஸ் தெரியும். அப்போ கூட இவங்க வந்து ஒரு பெருசா ஒரு ஸ்கோர் எடுத்துன்னு போனே இல்லாம ஒரு சரி ஓகே ஸ்கோர் வச்சு நம்ம டீசெண்டா தோத்துக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஸ் கான்சாவே தான் எனக்கு இருந்துச்சு. நிதிஷ் ரெட்டி கடைசியில வந்து ஒரு 2 6, அதுக்கு முன்னாடி அக்ஷர் பட்டேல் ஒரு 30 ரன். கேஎல் ராகுல் அடிச்சது கூட எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டா இருந்து ரொம்ப ஸ்லோவா தான் போச்சு. அங்க யாருமே பினிஷ் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப அப்படியே ஒரு அடுத்த ஒரு நல்ல கேள்விக்கு வருவோம். டீம்ல சப்போஸ் யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும், அதாவது ரோஹித் சர்மா ஒரு கோலி அப்படின்னா அது கரண்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் யாரா இருக்கும், யாரா இருக்கணும்? நான் எப்படினாலும் 10 வருஷம் 15 வருஷமா நான் கோலி ஃபேனா இருந்ததுனால நான் ஆப்வியஸா கோலி தான் சொல்லுவேன். ஆனா வந்து கரண்ட் ஃபார்ம்ல வந்து எடுத்து பார்த்தோம்னா இந்த சீரீஸ்ல ஆப்வியஸா ரோஹித் சர்மா தான் வந்து பயங்கரமான டச்ல இருக்காரு. கருத்து அதனால தான் மாத்தல முடியாது, ஆப்வியஸா கோலி தான். வந்துட்டு அந்த தியரிட்டிக்கல் வர்சஸ் பிராக்டிக்கல் மாதிரி தியரிட்டிக்கல் கோலி, பிராக்டிக்கல் வந்து ரோஹித் சர்மான்னு வச்சுக்கோங்க. அப்ப நீ விராட் கோலின்ற ரோஹித் பேருக்கு ஏற்ப ரோஹித்தா இல்லனா ஒருத்தர் தான் எடுக்கணுமா? கஷ்டப்பட்டு கேள்வியை ரெடி பண்ணி கேட்டா இப்படி திருப்பி கேட்டா என்ன அர்த்தம்? 2 பேரையும் டிராப் பண்ணனாலும் பண்ணலாம். ஆமா, அது ஒரு நல்ல ஆப்ஷன். பேர்ல என்னன்னா டயர் இல்லாம வண்டி ஓட்ட முடியாது. இப்ப பைக்குக்கு வந்து ரொம்ப 2 வருஷமா எம்ஆர்எஃப் இருந்தது.
அதை வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுனால சிஎட்டுக்கு மாறிட்டேன். சிஎட் வந்து ஆல் கண்டிஷன்ஸ்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு டயர். அதனால சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாத்தீங்களா? ரோஹித் அப்புறம் ஹையஸ்ட் ஸ்கோர் கோலி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இன்னொரு இதுவும் சொல்றேன், எம்ஆர்எஃப் வந்து யூஸ்வலா வந்து அட் எனி பாயிண்ட் இன் டைம் ஒரே ஒரு இந்தியன் கிரிக்கெட்டருக்கு தான் பேட் ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. ஐ திங்க் டைம் இஸ் கம். ஸோ அதனால அவங்க கில்லுக்கு வந்து மாறிட்டாங்க. 27 வேர்ல்ட் கப் வரைக்கும் தாங்குமானா எனக்கு தெரியாது. ஃபேன்ஸ் சொல்லுங்க. இஃப் கிவன் அ சாய்ஸ் வில் பிளே ரோஹித் சர்மா ஓவர் விராட் கோலி. டயர் தேஞ்சிரான்றாம்ல. இப்போ ஃபைனலா மனோஜோட சிஎட் வந்து அப்போ ஸ்ரேயஸ் ஐயர் சிஎட் தானே அப்போ பேட்ல 2 டயர் தேவையில்ல ஒரு டீமுக்கு. 2 டயர் தேவை, ஒரு ஐயர் தேவை, போதும். இந்த மாதிரி ரைவிங் நகைச்சுவைனா வந்து கட்டிக்கல எரிட்டிக்கல போகாம இருந்தா நல்லா இருக்கும். மூச்சு விடுக்க பேசுறாப்புல நிறைய கட்டிக்கல போயிடுது. இது டஃப்பான சாய்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி 2 பேரையும் வச்சுக்கிட்டா நல்லது. டிராப் பண்ண ரீசன் இல்ல. ஆனா ஒருத்தரை எடுத்தே ஆகணும்ன்றத நான் பேரை வந்து வாயால சொல்லாம காமிக்கலான்னு இருக்கேன். எனக்கு வந்து இவர் டீம்ல இருக்கணும். கோலி, அது கோலி அப்ப நானுமே நம்மளுக்கு ரோஹித் சர்மா தான். நம்மளுக்கு ரோஹித் சர்மாக்கு சங்கூத்துற மாதிரி சத்தத்தை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் ப்ராப்பர்ட்டி இது? ரோஹித் சர்மாக்கு விசில் போடு சம்பந்தமே இல்லாம என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம. ஆனா இப்போ என்னோட இதுவும் பார்த்தா நான் ஆப்வியஸா ஒரு ஓடிஐக்கு அட்டாக்கிங் செட்டப்ல டீம் இப்போ எப்படி ஃபார்வர்ட்ஸ் கொண்டு போகணுன்ற பொறுத்து ரோஹித் சர்மா தான் சொல்லுவேன். கோலி ஆடுற கேம் இப்ப நிறைய பேர் ஆடலாம். ஆனா ரோஹித் சர்மா இருக்க டபுள் கியர்ஸை வந்து யாராலுமே ஆட முடியாது. இது வந்து கோலிக்கு சொல்ற பாயிண்ட் மாதிரி இருக்கு. நீங்க இவ இருக்க டீம் செட்டப்ல ரீப்ளேஸ்மெண்ட் பேசினதை வச்சு பார்த்தா ரோஹித் சர்மாக்கு யாராவது ஒரு ஜெய்ஸ்வாலோ அபிஷேக் சர்மாவும் ஆடலாமே தவிர நம்பர் 3ல இருக்கிற கேஎல் ராகுல் எடுத்துட்டு வந்து ஆடுற தவிர ஆப்ஷன் கிடையாது. சோ அங்க கோலியை யார் ரீப்ளேஸ் பண்றதுன்னு டவுட் தான். கோலியோட ஆங்கரை ஜெய்ஸ்வால் ஆட முடியுமா? எக்ஸாக்ட்லி கில் தான் இருக்கு. வந்துட்டு கில் வந்து நம்பர் 3. ஒரு 2 மேட்ச்ல நீங்க வந்து கோலி டக் அடிச்சாரு போனோம். நீங்க கேப்டன்சி பண்ண கில் வந்து எவ்வளவு ரன் அடிச்சாரு? 24, 9, 11 டோட்டலா 40 ரன். இந்த 3 மேட்ச் 40 ரன் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு அவரால? அப்போ அந்த ஆங்கரை நீங்க ஆட முடியும்னா 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் அடிச்சிருக்கணும்ல அவரு. இந்த 2 கேம்ஸ் ஆடுறது வச்சு வந்து கோலி வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்லல. இந்த 2 பேர்ல ரோஹித் சர்மா வந்து will have to play தான் நான் சொல்லுவேன். பட் லீடிங் அப் டு 27 வேர்ல்ட் கப் இல்ல லீடிங் அப் டு 27 வேர்ல்ட் கப் விராட் கோலி வந்து அவருக்காவே எனக்கு விளையாடணும்ட்டு குதிச்சாதான் என்னால அந்த 2 பேர்ல விராட்டையும் கன்சிடர் பண்ண முடியும். இல்லனா பர்சனல் சாய்ஸ்ல தான் வந்து ரோஹித் வந்து சூஸ் பண்ணுது. சோ கில் வந்து ஆப்ஷன்லயே இல்ல. 2 பேர் தான் ஆப்ஷன். 2 பேர் நடுவுல போட்டியே ஒன்னு ரோஹித் சர்மா ஒன்னு விராட் கோலி. இவன் எதுவா இருந்தாலும் அனிலிசம் கொண்டு வந்துடுறான்ப்பா சுத்தி. ஆனா என்ன ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா கோலி தான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபில 214 ரன்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோர் இந்தியாக்கு. அப்படி பார்த்தா அவரு ஃபார்ம்ல தானே இருக்காரு. ஒரே ஸ்டார்ட் மட்டும் பாக்குறான் கோலி நம்பர் ஆஃப் ரன்ஸ் ஒரே ஸ்டார்ட் பார்த்துட்டு. அதுக்கு முன்னாடி நடந்த அப்போ T20 வேர்ல்ட் கப்ல தான் ஒரு 6 மேட்ச் சிங்கிள் டிஜிட். அதான் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாருல. எனக்கு வரல, நான் வந்து கடைசி மேட்ச்ல 74 ரன்ஸ் உங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துட்டேன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க இதுக்கு மேல அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒருத்தரையே டீம் 25 வருஷமா ஜெயித்தாருமா. அவர் சப்போர்ட் பண்ணிட்டோம், மீதி இருக்கிறவங்க ரிவால்வ் பண்ணி அடிச்சுக்கிட்டோம் அவரை. கரெக்ட். இது நம்ம பேச ஆரம்பிச்சா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஆளுக்கால உங்க கருத்தை சொல்லிட்டோம். இத்துடன் இந்த விளையாட்டு செய்திகளை வெற்றிகரமாக முடித்து விடுகிறோம். நன்றி. வணக்கம்.